எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் இப்படி தான் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்த்துறது 24,600 புட்டு 112 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 112 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. இங்கே பாருங்க, அவர் இன்னைக்கு லோவே 140 140. அப்போ இந்த விலையே வராம மேல இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இங்க போயிட்டு இங்கிருந்து திரும்பினாரு. அதுக்கப்புறம் ஏன் இங்கிருந்து ஏறுறாரு? எகைன் இதை ஏன் பிரேக்கே பண்ண விடாம அப்படியே சைட் வேஸ்ட்ல போடும்? இது எல்லாமே நம்ம சொல்லணும். அதுதான் ஒரு ஆப்ஷன் பை இருக்கிறது. அப்ப என்ன இருக்கும் மார்க்கெட் இன்னைக்கு? கண்டிப்பா மார்க்கெட் இறங்கியிருக்கும். ஏன்னா இவர் 112 ரூபாய்க்கு மேலேயே நிற்கிறாரு. சரி, 112 ரூபாய்க்கு மேலே நிற்கிறாரு, மார்க்கெட் இறங்கும்னு சொல்லிட்டோம். ஏன் அது இங்க போயிட்டு இங்க வந்துட்டு கூட மறுபடியும் கூட போலாம் இல்லையா? அது இங்க வருமா, இங்க இருந்து திரும்புமா, இல்ல இப்படியே மேல போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸ் செட்டன். ஏன்னா நம்ம எவ்வளவு பாயிண்ட் எவ்வளவு தூரம் போனாலும் எங்க போகுன்றது நமக்கு தெரியும். அதை சார்ந்துதான் நம்ம படிக்கணும். ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட், ஒரு பிரீமியம் மூவ்மெண்ட்ஸ் எவ்வளவு புள்ளிகள்ல நடக்கும், எப்படி நடக்கும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு வைடு இவ்வளவு அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குமா, அந்த அளவுக்கு அதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி தான் ஒரு ட்ரேட் எடுக்கணும். அப்போ இன்னைக்கு இவர் இந்த விலைக்கு மேல இருக்காரு அப்படின்னா மார்க்கெட் இறங்கி இருக்கும். அப்போ யாரை பை பண்ணணும்? புட்டை பை பண்ணணும். புட்டை இவரை தான் பை பண்ணணும். இவரெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். யாரை பை பண்ணணும்? அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அவர் எக்ஸாக்டா நம்ம புள்ளிகள்லேயே பை எடுத்துட்டு எக்ஸாக்ட்லி நம்ம புள்ளியில பை எடுத்துக்கிட்டு அவர் போவார். அந்த போற இடத்துல உங்களுடைய டார்கெட், ஏன்னா இது மேலே இருக்கு, அப்ப மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இன்ட்ராடேல என்ன தேவை அதை எடுத்துக்கிட்டு நீங்க வெளியே போயிடணும். அது எவ்வளவு போயிட்டு போகுது, உங்களுக்கு என்ன தேவை தினமும் அதை மட்டும் எடுத்துட்டு வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அது எங்க ஒன்றும் எவ்வளவு போயிட்டு பொசிஷனை இன்ட்ராடேவோட தயவு செய்து மேட்ச் பண்ணாதீங்க. பொசிஷனுங்கிறது அது எட்ஜிங்கோட பண்ணக்கூடியது, ஆப்ஷன் பையிங் கிடையாது. பொசிஷனை கூட இன்ட்ராடேல பாத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. இன்ட்ராடேங்கிறது தனி கலை, அதை தனியா சிந்திங்க, அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சு சொல்லி கொடுத்தா கத்துக்கோங்க, இல்லை நீங்களே ஓனா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவோ இது இருக்கு, நீங்களே ப்ராக்டிஸ் பண்றது. இப்போதான் எவ்வளவு யூடியூப், கூகுள்ல எல்லாம் வந்துருச்சு இல்லையா? அதனால படிச்சு தெரிஞ்சு கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாங்க.